சக்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து 2 பேரும் வந்து பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. பொன்னி வந்து சக்தி வந்து அந்த அணைப்பில் வந்து தன்னையே மறக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக பொன்னி வந்து பேசிட்டே வந்திருக்காங்க. திடீர்னு வந்து வர்ற வழியில வந்து ஒரு கட்டையை தட்டி வந்து 2 பேருமே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ வந்து பொன்னியும் சக்தியும் வந்து அப்படியே வந்து அந்த மலை மேலே வந்து உருண்டு போகிறாங்க. அப்போ வந்து பொன்னி மேலே சக்தியும், சக்தி மேலே பொன்னி ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து கீழே இருக்காரு, பொன்னி மேலே இருக்காங்க. அப்படியே வந்து மேலே வந்து விழுந்து வந்து தன்னையே வந்து மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பொன்னி வந்து அழகில் வந்து சக்தி மயங்கி போயிடுறாரு. அப்படியே வந்து பொன்னியே பார்த்துட்டே இருக்காரு. சக்தியும் வந்து பார்த்துட்ருக்காங்க, பொன்னியும் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் தண்ணியை மறந்துறாங்க. அடுத்து வந்து சாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. சாரி அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் இல்லை, நான் தானே தப்பாக ஓட்டினேன், அப்போ நான் தானே சாரி கேட்கணும் அப்படின்னா, உனக்கு எதுவும் அடிப்படலையே பொன்னி? எதுவும் அடிப்படல, இங்கே பாரு கையில் லைட்டாக அடிபட்டிருக்கு அப்படின்னோடனே, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்றாங்க. நம்ம விழுந்தோம்ல அதில் தான் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி காலெல்லாம் வந்து வேற எங்கே அடிபட்ட பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன்னி, காட்டுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போதுமா நீ காட்டு அப்படின்னோடனே, அப்புறம் கையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கொஞ்சம் ஸ்ராப் ஏற்பட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி சைக்கிள் எங்கே போச்சு, தேடலாம் போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. இங்கே வந்து என்னாச்சு பொன்னியின் சக்தி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கூட காணவே காணோம்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து உடனே எனக்கு சிவானி வந்து ஏன் வந்து பொன்னியத்தையும் வந்து மாமாவும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க, நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் வாங்கணும் திரும்ப பழம்லாம். சரிடா நீங்கள் வந்துட்டீங்க, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. அவங்க 2 பேரும் தனியாக போனாங்க, சைக்கிள் ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சு, 2 பேரும் ஜோடியாக போனாங்க. ஆமாம் சரி 2 பேரும் போயிருக்காங்க, இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து வராங்க. பொன்னி சக்தி தனியாக சைக்கிளில் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கியே முடியல, வயிறாக எரியுது அவங்களுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து 2 பேர் வந்துட்டாங்க, சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இவ்வளோ நேரம் போயிட்டு வந்தீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, சம்மர் ரைடா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் ரொமான்டிக்காக ரைட் போயிட்டு வர தான், வேறு என்ன இருக்குது அப்படின்னோடனே, சரி கையில் என்ன லைட்டாக ஸ்ராப் மாதிரி இருக்கே அப்படின்னோடனே, ஆமாம் லைட்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 பேரும் விழுந்துட்டிங்களா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா பதறிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. உடனே கார்த்தி வந்து சக்தியை தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன சக்தி ரொமான்டிக் ரைடு எப்படி இருந்தது அப்படின்னோடனே, டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா அப்படின்றாங்க. டேய் பார்த்தேன்டா 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக போகிறீங்க, பார்க்கும்போது தான் வந்து பொன்னியும் சக்தியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து ஒன்றாவே 2 பேரும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் வந்து நீங்கள் போகிற ரைடெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்றாரு வந்து கார்த்தி. அதை பார்த்து வந்து சக்தி வந்து அப்படியே பார்த்துட்டு வெக்கப்படுறாரு. உடனே பொன்னி வெக்கப்பட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம காண்டாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா ரைடுக்கு போனாங்களா, இவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாம் இந்த கார்த்தியால் தான், கார்த்தி தான் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிருக்கா, நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து சக்தி வந்து உள்ளே வராரு. பொன்னி வந்து அப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பொன்னி என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, நம்ம ரைடுக்கு போயிட்டு விழுந்ததெல்லாம் நினச்சி பார்த்தாவே சின்ன வயசில் நான்லாம் வந்து சைக்கிள் ஓட்டி முதல்ல கற்றுக்கிட்டு விழுந்த ஞாபகம் தான் வருது அப்படின்னோடனே, என்ன சொல்கிற பொன்னி, ஆமாங்க சின்ன வயசில் நான் நிறைய இந்த மாதிரி விழுந்திருக்கேன், முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது செமையாக இருக்கும், விழுந்து வாரி முட்டியெல்லாம் அடிபட்டு அந்த வடு கூட எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக எடுத்து காட்டுறாங்க. காட்டினோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னோடனே, ஐயாக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான்லாம் சூப்பராக ஓட்டுவேன், ஆனால் என்ன ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு, திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஆனால் சொல்கிறேன் பொண்ணி நெக்ஸ்ட் டைம் உனக்கு கரெக்டாக கூட்டின்னு போகிறேன், வேணாம்ப்பா போதுன்றாங்க. ஐயோ என்ன பொண்ணி நீ, நான் நல்லா தான் ஓட்டுவேன் பொண்ணி, திடீர்னு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க. பொண்ணியும் சக்தி வந்து பார்த்துப்ப சிரிக்கிறாரு. இது முடியுது.